வணக்கம் நண்பர்களே, பைக் டாக்டர் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சென்னையிலிருந்து ஆனந்த். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி 4 காயில் அளவு தெரியல, கிளாசிக் 350 புல்லட் இந்த வண்டிக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 4 காயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 இது 4க்கு முதல்ல அப்படியே இந்த 4க்கு ஆயில் சீல் மாற்றுறதையும் பார்க்கலாம். நம்ம இப்போ முதல்ல 4க்கு கழட்டினோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் பிளேட்டாண்ட ஒரு போல்ட் வரும். இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த அலைங்க் போல்ட் வரும். இந்த அலைங்க் போல்ட்டை லூஸ் பண்ணி எடுக்கணும். 8ஆம் நம்பர் சைஸ் அலைங்க் போல்ட்டு. இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு கீழே எல்லைக்கு இப்படி எடுத்துட வேண்டியது தான். எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து இந்த நெட்டு இருக்கும் 32 சைஸு பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த 32 இந்த நெட்டு போட்டு கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுக்கலாம். கட்டிட்டு இப்படி சாய்ச்சி வச்சிட வேண்டியது தான். அது பாட்டு வடிஞ்சிட்டு இருக்கோம். 2 லெக்கில் ஒரு லெக்கு வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாத்தையும் கழட்டி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருக்கு. இது எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கு. இப்போ இது ஆயிலெலாம் வடிஞ்சிச்சு. இப்போ இதை கழட்டுறதை பார்ப்போம். இப்போது இது வந்து ஃபோர்க் டீ ஸ்பேனர், Yamaha RX100 வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்க் டீ ஸ்பேனர் யூஸ் பண்ணுவோம். இதை நான் வந்து இது தனியாக ஒரு டீ ஸ்பேனராக ரெடி பண்ணி இதில் ஒரு பிட்ராடு ஜாயிண்ட் ராடை பார்த்து வச்சு ஒரு பிட்டம் போட்டுக்குவேன். இப்போ இதை வந்து இதில் சரியாக இருக்கும் 350க்கு போட்டுட்டு இது மேலே வந்து நெட்டை கழட்ட வேண்டியது தான். மேலே போட்டு இந்த நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு லெக்காக வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வந்து இந்த பிஸ்டனும் டியூப்பும் வெளியில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த லெக்கை வந்து இதில் மாட்டிக்கிட்டேன். இதில் ஒரு சர்க்ளிப் இருக்கும். இந்த சர்க்ளிப் எடுத்துட வேண்டியது தான். சர்க்ளிப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம டயர் கட்டுற லிவர், நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாவது போட்டால் இந்த இடம் உடஞ்சிடும். இந்த மாதிரி டயர் லிவர்னால் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதால இதில் எதுவும் டேமேஜ் ஆகாது. ஆயில் சீலோ ஈஸியாக வெளில வந்துடும். பழைய ஆயில் சீலு இப்போது கழட்டியாச்சு. இதை வாஷ் பண்ணிவிட்டு மாறிடணும். இப்போ கழட்டுறதை பார்த்தோம். இப்போது இன்னொன்று எல்லாம் கழட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கிது. இப்போ மாட்டுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம பம்ப் எடுத்துக்குவோம். பம்பில் இது வந்து ரிங்ஸ், இதில் வந்து லைட்டாக ஆயில் போட்டுக்கணும். பிட்ராடில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் டியூப்பு வந்து ஏதாவது அடிப்பட்டு ஏதாவது செக் பண்ணிக்கணும். இது ஆயில் லீக் ஆகுறதுக்கோசரம் இது ஆயில் சீல் மாற்றுறோம். அதனால் டியூப்பை செக் பண்ணிவிட்டு சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் டியூப்பை இதில் போட்டுருவோம். போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த காலர் புஷ் வரும். இதை போடணும். போட்டுட்டு இந்த முனையில் வந்து நம்ம கொஞ்சம் புதாயில் டியூப்பில் போட்டு விட்டுட்டு இந்த லெக்கு இதில் மாட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம், ஆயில் சீல் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டியூப் வந்து இதில் போட்டு ஃப்ரீயாகுதான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு சிலர் நீங்கள் வந்து அடிப்பட்டு எதாவது சொட்டி ஆகிட்டுன்னா டைட்டாக இருக்கும். அதனால் டியூப்பை வந்து செக் பண்ணிக்கணும் ஃப்ரீயாக இருக்காங்க. போய் இந்த லெக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. போய் இது இதில் போடுவோம். போட்டுட்டு இதுக்கு நம்மளுக்கு 6ஆம் நம்பர் அலைக்கு போல்ட் ஒன்றும் இந்த பிராஸ் வாஷர் ஒன்றும் மேலே போடணும். போட்டு டைட் பண்ண வேண்டியதா. டைட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கா செக் பண்ணுறதுதான். அதுக்கப்புறம் நம்ம இந்த டீஸ் பண்ணலை
எடுத்து வயசில் மாட்டிடுறோம். கரெக்டாக இந்த போல்டாண்ட போட்டு வச்சுட்டு ஆயில் சீல், இது கம்பெனி ஜென்யூன் தான். இது நம்ம ஆயில் சீல் எடுத்துக்கணும். ஆயில் சீல் போடும்போது ஆயில் சீல் இந்த உள்ள இந்த கேப்பில் வந்து நம்ம கிரீஸ் தடவிக்கணும். அதாவது ஏதாவது கீரல் விழாமல் இருக்குது. ஏன்னா போட்டோன்னே ஒரு சிலது போயிடும். அதனால் இந்த மாதிரி கிரீஸ் தடவிக்கின்னு இப்போ போடலாம். இப்போ போடுறோன்னா இது மேலே லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணோம், மெலிஸ் கவர், இந்த கவரை வந்து மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஆயில் சீல் இப்படி போடலாம். ஆயில் சீல் போடும்போது எந்த டேமேஜும் ஆகாது. இப்போ ஆயில் சீல் போட்டாச்சு. இதுக்குன்னு வந்து புல்லர் வருது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஆயில் சீல் அடிக்கிற புல்லர் இது. இதை போட்டு அவ்வளோதான். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக படிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளிப் போகிறோம். இந்த லாக் வந்து இந்த உள்ளே போட்டு மாட்டிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும், சர்க்கிளிப் ஃபுல்லாக படிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு டஸ்ட்டு சீல் வரும். இது ரொம்ப ஆயில் லீக் ஆகிருந்தால் இது டஸ்ட் சீலும் சேர்த்து மாற்றிருங்க. இது லைட்டாக தான் ஆயிருந்தது, நல்லா இருக்குது டஸ்ட் சீல். இதை போட்டுட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஆயில் ஊற்றணும். ஸ்டோருக்கு ஆயில் சீல் அடிக்கிறத பார்த்துட்டோம். மெயினாக இந்த வீடியோ வந்து ஆயில் அளவு தெரியலன்றதுக்கோசம் தான். சரி, அப்படியே இந்த ஸ்டோருக்கு மாற்றதும் காமிச்சிருந்தேன். இப்போ நம்ம ஆயில் ஊற்றத்தை பற்றி பார்ப்போம். இதுக்கு வந்து ஆயில் வந்து 195 ml வரும் இதுக்கு. இப்போ ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 200 ml ஆயில் இந்த டின்னில் விடுவாங்க. நம்ம இந்த கிளாசிக் 350க்கு இது சரியாக இருக்கும். அதாவது 195 ஊற்றணும். இது 200 ml வந்து ஊற்றினா கரெக்டாக உங்களுக்கு 195க்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஊற்றினோம்னா நம்மளுக்கு 195க்கு வந்துடும். அதனால் நம்ம இதை அளக்கவே தேவையில்ல. ஒரு பாட்டில் வாங்கினோமா அப்படியே ஊற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி 200 ml வாங்கிட்டு ஒரு லெக்குக்கு ஊற்றிடலாம். இதுக்கு ஒரு 200 ml, அந்த மாதிரி லெக்குக்கு ஒரு 200 ml ஊற்றும் போது உங்களுக்கு 195 தான் உங்களுக்கு அங்கே வரும். $195 ml இதோட ஆயில். இந்த கேனை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே ஊற்றிட்டா கரெக்டாக 195 வந்துடும். அதனால் ராயல் என்ஃபீல்டு கரெக்டாக கிளாசிக்கு, புல்லட் இந்த வண்டிக்கெல்லாம் 200 ml அனுப்பிச்சிருக்காங்க. இதை நம்ம வாங்கி அப்படியே ஊற்றிடலாம். ஆயிலை ஊற்றிட்டு நல்லா அப்படி பம்ப் பண்ணணும். இப்படிலாம் ஏர் லாக் ஆகிடும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வர ஸ்ப்ரிங்கு போடணும். ஸ்ப்ரிங் வந்து இந்த கனமாக இருக்கிற பகுதி உள்ளே போகணும். உள்ளே போட்டாச்சு. இந்த இதில் வந்து ஸ்ப்ரிங் மேலே இந்த புஷ் ஸ்டெப் வரும். ஸ்டெப் இருக்கிறது வந்து உள் சைடு போடணும். போட்டுட்டு இதுக்கப்புறம் இதோட நெட்டை போடுறாங்க. தான் இந்த நெட்டு போடும்போது லைட்டாக இந்த ஓரிங்கில் லைட்டாக கிரீஸ் தடவிக்கோங்க. இல்லைன்னா ஓரிங் கட் ஆகிட்டு ஆயில் லீக் ஆகும். முப்பது ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணுறாங்க. 28 ஸ்பேனர் 28 ஸ்பேனர் போட்டு இது நல்லா டைட் பண்ணலாம். இது என்ன பண்ணலாம், இந்த எண்டில் வந்து வயசில் பிடிக்கலாம், ஒன்றாகாது. நம்ம இந்த இடத்துலலாம் வயசில் பிடிக்கக்கூடாது, இந்த இடத்துல வண்டி பிடிக்கலாம். ஏன்னா ஃபிட்டிங் பண்ணுற இடம் ஒன்றாகாது. போட்டு 28 ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை மாட்டிட வேண்டியதுதான். இப்போ மாட்டிட்டு கடைசியாக வந்து இந்த 4 காயிலோட அளவு சாட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ
பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்க்கு எல்லாமே மாட்டியாச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்ஷனும் பக்காவாக இருக்கும். இந்த கரெக்டான அளவு ஆயில் நம்ம ராயல் என்ஃபீல்டு இந்த 200 ml வாங்கினோம்னா நம்ம கிளாசிக் 350க்கு அப்படியே ஊற்றிடலாம். கரெக்டாக 195 ml கரெக்டாக இருக்கும். இப்போது ஆக்ஷனும் நம்மளுக்கு பக்காவாகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. வணக்கம்.